ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஜென்ஸ் லேடிஸ் கிட்ஸுக்குன்னு நிறையவே ஸ்டாக்ஸ் வச்சுருப்போம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் மட்டுமே தனியாக இவ்வளோ பெரிய செக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ்னு தனித்தனி செக்ஷன் வச்சுருப்போம். மினிமம் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30,000 இருக்கிறவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடை இருக்குன்னு அவசியம் இருக்கா சார்? கடை இருக்கணும்னு அந்த மாதிரி அவசியம் இல்லை. மினிமம் மாடர்ன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மினிமம் மாடர்ன் எதுவும் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண்டில் வந்து ஸ்டாக் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுடலாம். ஒரு மினிமம் பண்டில் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10,000 வந்து ஸ்டாக் வந்துடும். சிறு தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு சப்டீலர் மாதிரி எடுத்து பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வண்டியில எடுத்துட்டு போய் ஊரா கொண்டு போய் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள வியாபாரிகளுக்கும் கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்றோம். ஃபுட்வேர் ரீட்டைல் ஷாப் செட் பண்றவங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலா இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபுல்லா பிராண்டிங் செக்ஷனுக்கு பிராண்டட் மாடல்ஸ்க்குமே வச்சிருக்கோம். ஃபுல்லா எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பிராண்டட் மாடல்ஸ் தான். மென்ஸ் லேடிஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிராண்டட் மாடல்ஸ் மட்டும்தான் வந்து வச்சிருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சரிங்க, உங்களை பற்றியும் உங்களுடைய கம்பெனியில் என்ன மாதிரியான பிசினஸ் வாய்ப்புகள் கொடுக்குறீங்க பற்றியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க சார். நம்ம கம்பெனி பேர் கிக்ஸ் ஃபுட்வேர். கிக்ஸ் ஃபுட்வேர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து குட்ஷெட் ரோட்ல வந்துருக்கு. குட்ஷெட் ரோட்ல ஹக்கீம் பிரியாணி குடோன்ல இருந்து 3 பில்டிங் தள்ளி இருக்கு. நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபுட்வேர் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி ரீட்டைலர்ஸ்க்கும் சப்டீலர்ஸ்க்கும் மட்டும் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் கவர் பண்றோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 4 ஸ்டேட்டும் கம்ப்ளீட்டா கவர் பண்றோம். ஆக்சுவலா சரிங்க, யாரெல்லாம் உங்களை அப்ரோச் பண்ணலாங்க? அப்ரோச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடை வச்சிருக்கிறவங்களோ, இல்ல வந்து ஒரு புதுசா வந்து ஏதாவது கடை ஆரம்பிக்கிறவங்களோ, இல்ல வந்து சந்தையில வந்து கடை போட்டிருக்கிறவங்க, கடை ஆரம்பிக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ஹோல்சேல் ஃபுட்வேர் வந்து எடுக்கணுன்றவங்க வந்து ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிக்கிறவங்களோ எல்லாருமே வந்து கண்டிப்பா அப்ரோச். அது கடை வச்சிருக்கவங்க வந்து ஒரு ஆட்டோ போட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே அப்ரோச் பண்ணலாங்க. கண்டிப்பா. ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் என்ன செக்ஷன் பார்க்க போறோங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம குட்டீஸ்க்கு வந்து கிட்ஸ் செக்ஷன் ஃபுல்லா பார்க்குறோம். கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஈவா, பியூ, ஹவாய்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இம்போர்ட்டட் கிட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம லோவஸ்ட் பிரைஸா வந்து 24 ரூபீஸ்ல இருந்து 24 ரூபாயில இருந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குன்னு 24 ரூபான்றதுனால சீப்பா இருக்கும்னு நினைச்சிருவாங்க. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டிலையும் நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ஐட்டம். இதை வாங்கி விற்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்க, எந்த அளவுக்கு இதுல வந்து மார்ஜின் கிடைக்கும்? மார்ஜின் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 60 to 80% வரைக்கும் கண்டிப்பா ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் கண்டிப்பா. சரிங்க, இப்போ நிறைய வெரைட்டிஸ் சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த அடுத்த வெரைட்டிஸ் என்ன பார்க்கலாம்? கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா இப்போ கரண்டா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கிராக்ஸ் தான் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கிட்ஸ்ல கிராக்ஸ் வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சாண்டல்ஸ், ஓகே, இந்த மாதிரி ஸ்பின்னர் கிராக்ஸ் இந்த மாதிரி ஸ்பின்னர் கிராக்ஸ், ஓகே ஓகே, இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி இதுதான் வந்து கிட்ஸ்ல வந்து நிறைய வந்து இப்போதைக்கு கரண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 8-10 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து எல்லாம் ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி மினியன் லைக் அந்த மாதிரி ஒன்று உள்ளதான் இப்போதைக்கு கரண்டா ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே சார். இது இல்லாம பாத்தீங்கன்னா மெயினா லோ பட்ஜெட் ஐட்டம்ஸ்னு இந்த மாதிரி சின்ன இந்த தர வியாபாரிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு அந்த ஆட்டோல போட்டு விக்கிறவங்க, அந்த ஆட்டோல போட்டு விக்கிறவங்க, சந்தையில போட்டு விக்கிறவங்க, சோ அவங்களுக்கும் பண்ணணும்ன்றதுக்காண்டி நிறைய இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஐட்டம். இந்த மாதிரி பீஸ்ல என்ன ரேட்ல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 30-35 அந்த ரேஞ்ச், அவ்வளவுதான் அந்த ரேஞ்ச்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா? ஆமா. மெயினா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஐட்டம்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸ்ல வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம், இந்த மாதிரி மாடல்ஸ், இந்த மாதிரி இம்போர்ட்டட்ல வந்து இந்த மாதிரி விசில் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி விசில் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதுவும் கிட்ஸ் செக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸ்ல இவ்வளவு இருக்கு இல்லைங்களா? கிட்ஸ்ல இன்னும் பாக்குறதுக்கு நிறையவே இருக்கு. நான் ஆனா வந்து ஃபுல்லுமே கண்டிப்பா காமிக்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க கண்டிப்பா அப்ரோச் பண்ணீங்கன்னா நம்ம ஃபுல் கேட்டலாகும் கண்டிப்பா. சார், இப்போ நார்மலா இல்லாம கிட்ஸ்க்கு வந்து ஷூஸ் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? கிட்ஸுக்கு நம்மளோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நிறையவே ஒரு ட்ரெயினர்ஸ் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. கிட்ஸ்ல வந்து ஒரு 5 to 10 இந்த சைஸ்ல இருந்து இன்ஃபேன்ட் சைஸ்ல இருந்து பெரிய ஒரு 2 to 5 அந்த ரேஞ்ச் வரைக்குமே எல்லா ஷூஸுமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே
எல்லாமே பாக்ஸ் ப்ராடக்ட், எல்லாமே பிராண்டட் ஐட்டம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து லைட் ஷூஸ் வந்து பெரிய ரேஞ்சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்ஸோட லைட் ஷூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே கிட்ஸோட லைட் ஷூஸ் வெரைட்டிஸ். ஃபுல்லுமே சின்ன சைஸஸ்ல இருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸ்னு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லா லைட் ஷூஸ் இதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுலேயுமே கேரக்டர்ஸ் இது, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது அதுவுமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லுமே லைட் ஷூஸில் வந்து பெரிய கலெக்ஷன்ஸே வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் பிராண்டிங் ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா சார் நீங்கள்? பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓஃபோமோட திருச்சியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். ஆக்சுவலாக ஓஃபோமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து மென்ஸ் லேடிஸ் கிட்ஸுக்குன்னு வந்து ஃபுல் பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓஃபோமோட மெயின் பெரிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அந்த சாஃப்ட்னஸ் தான். ஆக்சுவலாக இதோட இது வந்து இந்த ஈவாவில் வந்து இந்த லைட் வெயிட்டில் வந்து இதோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் இந்த கம்ஃபர்டபுளும் வந்து எந்த பிராண்ட்ஸ்லேயும் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ மெயினாக ஓஃபோமோட இது வந்து ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட்டாக சாஃப்ட்னஸோட கான்செப்ட் தான். ஸோ சாஃப்ட்னஸ்ல ப்ளஸ் வந்து ட்ரெண்டாகவும் கொடுக்குறது. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான ட்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் வந்து ஓஃபோம்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் ஷூ ரேஞ்ச். ஆக்சுவலாக ஸ்கூல் ஷூவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்ஃப்ளோன்ற பிராண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏர்ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன்ஸும் ஃபுல் ஸ்கூல் கலெக்ஷன்ஸும் வந்துடும். லேஸ்ல இருந்து கேர்ள்ஸ் பெல்லில இருந்து கோலால இருந்து இந்த மாதிரி சோனட் மாடல்ஸ்ல இருந்து எல்லா மாடல்ஸும் வந்து கம்ப்ளீட் ஃபுல் செட் ஆஃப் ஸ்கூல் ஷூ ரேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஷூ ரேஞ்சஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 to 45% வரைக்கும் மார்ஜின்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்கூல் ஷூ வந்து ஹோல்சேல பல்க்ல எடுத்து கொடுக்குறவங்கள ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஒரு ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக சப்ளை பண்றது உங்களுக்கு வந்து இன்னும் பெஸ்ட்டாக வந்து காட்டன்ஸாக எடுக்கிறவங்களுக்கு இன்னும் பெஸ்ட் பண்ணி தருவீங்க. பண்ணி தந்துட்டு. இப்போ சாக்ஸஸ் என்ன மாதிரி மாடல்ஸ் என்ன அவைலபிள் இருக்கு? சாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். லோஃபர் சாக்ஸ்ல இருந்து ஃபுல் சாக்ஸ், ஸ்கூல் சாக்ஸஸ், இந்த மாதிரி பேக்ஸ்ல வர 3 பேக்ஸ் சாக்ஸஸ், இந்த மாதிரி 3 பேக்ஸ் ஆங்கிள் சாக்ஸஸ் அப்படின்னு ஃபுல் செட் ஆஃப் சாக்ஸஸ் பண்ணிட்டு சாக்ஸ் ரேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாக்ஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 45ல இருந்து 50% வரைக்கும் மார்ஜின் பண்ணி எம்ஆர்பில இருந்து மார்ஜின் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சார் கிட்ஸ் செக்ஷன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டிட்டீங்க. அடுத்த செக்ஷன் பார்க்க போறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் செக்ஷன்ஸ் பார்க்க போறோம். லேடிஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஈவா, பியூ, ஹவாய்னு எல்லாமே கம்ப்ளீட்டா பண்றோம். ஈவா லோ ரேஞ்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா நம்ம 33ல இருந்து ஈவா ரேஞ்சஸ் நம்ம இது ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆர்த்தோ லேடிஸ் ஆர்த்தோ இது இருக்கு. லேடிஸ்ல வந்து ஹெல்த் செப்பல்ஸ் இருக்கு. லேடிஸ்ல பியூ ஐட்டம்ஸ் இருக்கு. பியூ ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன மெல்லிஸ் பட்டியில இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து லேடிஸ் பியூல வச்சிருக்கோம். லேடிஸ் பியூல கொஞ்சம் ஃபேன்சியான மாடல்ஸும் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஃபேன்சியான மாடல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற லேடிஸ் பியூ செக்ஷன்ஸ். இதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா லேடிஸ்ல ஃபேன்சி இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டான ஈவா ரேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவா ரேஞ்சஸ் இது எல்லாமே வந்து கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்கு. இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது? ஃபேன்சி ரேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா 110, 150 அந்த ரேஞ்சில இருந்து எல்லாமே ஈவா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லேடிஸ்ல இது இல்லாம கம்ப்ளீட்டா இது இல்லாம லேடிஸ்ல வந்து இம்போர்ட்டட் மாடல்ஸும் இந்த மாதிரி இம்போர்ட்டட் மாடல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே இம்போர்ட்டட் ரேஞ்சஸ் இது எல்லாமே நம்மள்ட்ட. ஸோ இது எல்லாமே வந்து லேடிஸ் செக்ஷன்ஸ்ல வந்து டோட்டலா வந்து ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஸோ இது இல்லாம வந்து லேடிஸ்ல வந்து ட்ரைனர்ஸ் செக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். லேடிஸோட ட்ரைனர்ஸ் செக்ஷன்ஸ், ஷூஸ், இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸோட வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் இப்போ கரண்டாக வரப்போகிற மழை சீசனுக்கு வந்து இதெல்லாமே வந்து ஒரு காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். இது சார் இப்போ லேடிஸ் செக்ஷன் பார்த்தாச்சு, கிட்ஸ் செக்ஷன் பார்த்தாச்சுங்க. அடுத்து என்ன செக்ஷனுங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஈவா மென்ஸ்ல வந்து ஈவா, பியூ, ஹவாயின்னு மென்ஸ்லேயும் அதே மாதிரி ஈவா, பியூ, ஹவாயின்னு மென்ஸ் செக்ஷனும் பெரிய செக்ஷனாக இருக்கு. ஈவாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36, 38ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம 300 வரைக்கும் மென்ஸ் ஈவா செக்ஷன்ல இம்போர்ட்டட் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம். ஈவால கரண்டா ட்ரெண்ட் ஐட்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் நிறைய இந்த மாதிரி ட்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஸ்லைடர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லைடர்ஸ்ல நம்மட்ட என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது? ஸ்லைடர்ஸ் பாத்தீங்கன்னா 70, 75ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 130, 140 வரைக்கும் ஸ்லைடர்ஸ் இருக்கு. மெயினா இம்போர்ட்டட் மென்ஸ் ஐட்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே இந்த இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இதுவும் வந்து மென்ஸ் செக்ஷன்ஸ்ல வந்துடும். இது எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா மென்ஸ் கிராக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மென்ஸ் கிராக்ஸ் வந்து இது எல்லாமே வந்து
நியூ ட்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி மென்ஸ் கிராக்ஸ், இந்த மாதிரி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து புது மாடல்ஸ், இது எல்லாமே வந்து ஈவால வந்து வந்துடும். இது எல்லாமே கலெக்ஷன்ஸ். இதோட கிராக்ஸோட பிரைஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுது? கிராக்ஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 70லேருந்து என்ட்ரி ப்ரைஸ் பாயிண்ட் கிராக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 70லேருந்து 180, 150, 250, 300 வரைக்குமே கிராக்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து இது வந்து நீங்க சொல்லிக்கிறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் இல்லையா? இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸஸ் மட்டும்தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ல வந்து நம்ம ஹவாயும் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் இந்த மாதிரி ஹவாய் ஐட்டம்ஸும் ஹவாயிலே ஹெல்த் ஐட்டம்ஸ், இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ சாஃப்ட், இது எல்லாமே வந்து பாக்ஸ்டு ப்ராடக்ட். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பபுள் ஆர்த்தோ, இந்த மாதிரி சாஃப்ட் ஆர்த்தோவும் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மென்ஸ்ல அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனர்ஸ் செக்ஷன்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஸ்லிப்பான்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ட்ரெண்டியான ட்ரைனர்ஸ் செக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைனர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய மெயினாக வந்து லைட் வெயிட் ஈவா ட்ரைனர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், பிவிசி ட்ரைனர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்ஸ், காலேஜ் ட்ரைனர்ஸ், இது எல்லாமே பண்ணிட்டு. சார், உங்ககிட்ட டிஸ்பிளேல நிறைய மாடல்ஸ் காட்டிட்டீங்க. ஸ்டாக்ஸ் எப்பயுமே அப்டேட்டா இருக்குமா சார்? ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஜென்ஸ் லேடிஸ் கிட்ஸுக்குன்னு நிறையவே ஸ்டாக்ஸ் வச்சிருப்போம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் மட்டுமே தனியாக இவ்வளோ பெரிய செக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ்னு தனித்தனி செக்ஷன் வச்சிருக்கோம். கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த அளவுக்கு ஃபுல் பெரிய செக்ஷன் வச்சிருக்கோம். ஈவா பியூ ஹவாயின்னு ஃபுல் செக்ஷனுமே இந்த நீங்க பார்க்குற எல்லாமே வந்து கிட்ஸ் செக்ஷன்ஸ் தான். கம்ப்ளீட்டாக ஃபுல்லுமே எப்பவுமே ஸ்டாக்ஸ் அப்டேட்டடாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸாகவே வந்துடும். எல்லாமே இந்த மாதிரி பேக்காக வந்துடும். ஸோ எடுக்கிறவங்க கடைங்க பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமே சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 to 5, 2, 3, 4, 5 எல்லாமே வந்து செட் ஆகும். இந்த மாதிரி தான் எடுக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் எடுக்கும். ஓகே. தனியாக லூஸ்ல தர மாட்டோம். ரீட்டெயிலாக இந்த மாதிரி லூஸா ஒரு சைஸ் மட்டும் தர மாட்டோம். இந்த மாதிரி பேக்கா வந்து கேட்குறவங்களுக்கு எத்தனை பேக்ஸ் வேணுமோ அத்தனை பேக். உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணா ஹோல்சேலா தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஹோல்சேல் ஒன்லி வெறும் ஹோல்சேல் மட்டும் தான். ஓகே சார். ஸோ கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஹோல் ரேஞ்சுமே வந்து கிட்ஸோட இதுதான். கிட்ஸோட இது மட்டும்தான் வந்து இந்த ஃபுல் கலெக்ஷனுமே வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு சில மாடல்ஸ் வந்து 4 பேக்ல வரும், ஒரு சில மாடல் வந்து இந்த மாதிரி 6 பேக்ஸ்ல வந்துடும். 6 பேக்ஸ்ல வரும்போது வந்து இந்த மாதிரி எல்லா சைஸஸுமே வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்துடும். சரி, என்ன பட்ஜெட் இருந்தா இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30,000 இருக்கிறவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஜென்ஸ்ல வந்து ஒரு 10,000 ரூபாய், லேடிஸ்ல வந்து ஒரு 10,000 ரூபாய், கிட்ஸ்ல வந்து ஒரு 10,000 ரூபாய் பற்றி ஒரு 20-30,000 வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடை இருக்குன்னு அவசியம் இருக்கா சார்? கடை இருக்கணும்னு அந்த மாதிரி அவசியம் இல்லை. மினிமம் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினிமம் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மினிமம் ஆர்டர்னு எதுவும் நம்மகிட்ட எதுவும் இல்லை. ஸோ கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண்டில் வந்து ஸ்டாக் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுடலாம். ஒரு மினிமம் பண்டில் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10,000 வந்து ஸ்டாக் வந்துடும். ஸோ அது டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு சப்டீலர் மாதிரி எடுத்து பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செப்பல் பிசினஸ் சப்டீலர் மாதிரி எடுத்து பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஒரு சப்டீலர் மாதிரி எடுத்து அந்த ஊரில் உள்ள வியாபாரிங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுற மாதிரி இந்த லைன் வியாபாரம்னுவாங்க. ஆக்சுவலாக அவங்கள வந்து அந்தந்த ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் ஊராக கொண்டு போய் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள வியாபாரிங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலர் ரேட்னு ஹோல்சேல் ரீட்டைலுக்கு கொடுக்குற அந்த ஹோல்சேல் ரேட் இல்லாமல் சப்டீலர் ரேட்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரீட்டைல் ரேட்டோட வந்து அந்த சப்டீலர் ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஆக்சுவலாக அது வந்து இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். இன்னும் பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி தருவோம். ஆக்சுவலாக ஏன்னா அவங்க எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து காட்டனாக தான் எடுப்பாங்க. ஃபுல் காட்டனாக எடுக்கும்போது வந்து நம்மளோட மார்ஜின் வந்து மினிமம் லோ டு த மினிமம் மார்ஜின் வச்சு கண்டிப்பாக நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுப்போம். சார், நிறைய பேர் வந்து பிராண்டிங் கேட்பாங்க. எனக்கு பிராண்டடாக தான் ஃபுட்வேர்ஸ் வேணும்பாங்க. அந்த மாதிரி செக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக பிராண்டிங் செக்ஷனுக்கு பிராண்டட் மாடல்ஸ்க்குமே வச்சிருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டட் மாடல்ஸ் தான். மென்ஸ் லேடிஸ் கிட்ஸ்னு எல்லாத்துக்குமே வந்து பிராண்டட் மாடல்ஸ் மட்டும்தான் வந்து வச்சிருக்கோம். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாக்ஸில் உள்ள எம்ஆர்பிஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி
கொடுத்துருவோம். பாக்ஸில் என்ன பிராண்டட் பாக்ஸில் என்ன எம்ஆர்பிஸ் தெரியுதோ அதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துடுறோம். ஆக்சுவலாக பார்த்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா மென்ஸ் லேடிஸ் கிட்ஸ்னு ஃபுல் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணுமோ எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம ரோட் சைட் கடை மாதிரி போடுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நான் ஷோரூம் மாதிரியே வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ பிராண்டட்ல நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் மார்ஜின்ஸ் எவ்வளோ சார் டிஃபரன்ஸ் வருவாங்க? இப்போ கரண்ட்டாக வந்து லீடிங்கில் உள்ள பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35% தான் வந்து கண்டிப்பாக தந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட இந்த ஓஃபோம் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீட்டைலர்ஸ் கொடுக்குறது வந்து 40 to 45% வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மார்ஜின் கண்டிப்பாக படுத்துருக்கோம். ஃபுட்வேர் ரீட்டைல் ஷாப் செட் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆக்சுவலாக செயின்ல இருந்து ஹேங்கர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ், ஷூ டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேங்கிங் பண்றதுக்கு உண்டான ராட்ஸ், ரெண்டு இதையும் இது பண்றதுக்கு ஹூக் பண்றதுக்கு லிங்க் பண்றதுக்கு உண்டான ஹூக்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேல்ல ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சார் இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணும்னா எப்படி சார் ஆர்டர் பண்றது? ஏன்னா நேரில் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. இப்போ நம்மள்ட்ட ஆர்டர் பண்றது நம்ம இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலா இப்போ நம்மள்ட்ட நேர வந்து ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா நீங்க நம்ம வீட்டில் இருந்துட்டு இல்லை உங்க கடையில இருந்துட்டு நீங்க வர முடியலன்னா உங்களோட கடையில இருந்துட்டு நம்மளோட வெப்சைட் ஒன்று புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து எல்லாம் நம்மளோட மாடல்ஸ் வந்து கிளியரா கொடுத்துருக்கோம். இதை நீங்க ஆட் டு கார்ட்னு கொடுத்து ஈஸியாவே வந்து இது பண்ணிக்கலாம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் செக்ஷன்ஸும் கிளியரா கொடுத்துருக்கோம். நம்ம உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளார எனக்கு உள்ள மென்ஸ் ஐட்டம் லேடிஸ் ஐட்டம் மட்டும் என்னன்னா 100 ரூபாய்க்குள்ளார மென்ஸ் ஐட்டம் மட்டும் போட்டுட்டு கிளியரா இது பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஈஸியா வந்து ஃபில்டர் ஆயிரும். ஸோ ஈஸியா வந்து எங்க இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வர்ற ஆர்டரை நம்ம வந்து ஈஸியா இது பண்ணி இருக்கிற ஸ்டாக் அப்டேட் பண்ணி உங்களுக்கு எஸ்டிமேட் அனுப்பிச்சு விட்டுருவோம். இன்வென்டரி நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா வர பேமெண்ட் வர வந்து அன்னன்னைக்கு ஸ்டாக் அன்னன்னைக்கு டெய்லி எவ்ரிடே டிஸ்பேச் ஆயிடும். ஓகே. எவ்வளவு நாள் நம்ம கை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? டிபெண்ட். நம்ம தமிழ்நாடுக்குள்ள இருந்தோம்னா நிறைய லாரி சர்வீஸ் மூலியமா வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே டெலிவரி வரைக்கும் இருக்கு. இல்லைன்னா ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க. இப்போ நீங்க காமிச்ச வெப்சைட் வந்து B2B B2C சார்? அதாவது கம்ப்ளீட்டா வந்து நம்மளோட இது பாத்தீங்கன்னா வந்து B2B இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் B2B யோட வெப்சைட்ஸ் மட்டும் தான். இது ஆக்சுவலா வெறும் ரீட்டைலர்ஸ்க்கும் பிளஸ் வந்து நம்ம ஹோல்சேல் சப் டீலர்ஸ்க்கும் உண்டான வெப்சைட் மட்டும்தான் இது.